வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன். இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். இதோட ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இதோட முந்திரி பருப்பு, திராட்சை, பாதாம் 3ஐயும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இந்த 3ஐயும் சேர்த்துருக்கேன். திராட்சை நல்லா பலூன் போல் உப்பி வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது நல்லா வறுபட்டாச்சு. இதோட 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க, இல்லைனா ரவை கருகிரும். ரவை நல்லா வறுபடட்டும். ரவை நல்லா வறுபட்டதும் 1/2 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுபடணும். நீங்கள் தேங்காயை நெய்யில் தனியாக வறுத்து கூட சேர்த்துக்கலாம். நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். ரெண்டும் நல்லா வறுபடட்டும். இப்போது ரெண்டும் நல்லா வறுபட்டாச்சு. இதோட காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் அளவு எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே கலந்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் கலந்து விடணும். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும்போது ரவை நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. கட்டிகள் இருந்தால் உடச்சி விடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க சர்க்கரை சேர்த்துக்கலாம். ரவை சூடாக இருக்கும்போது சர்க்கரை சேர்க்கும்போது சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி வரும். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த சூட்டிலே நல்லா கலந்து விடுங்க. இதோட 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லட்டு பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான அளவில் லட்டு பிடிச்சிக்கோங்க. நல்லா அழுத்தமாக லட்டு பிடிங்க, அப்போ தான் உடையாமல் இருக்கும். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக உடனே செஞ்சிடலாம். நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.